திஸ் இஸ் மை ஸ்டோரி vlog நம்பர் 6. இன்னைக்கு மினி ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ எடுத்தே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருக்கும். பட் எனக்கு இப்போ தான் டைம் வந்து கிடச்சிச்சு. எப்போதும் மாதிரி ஸோ ஈவினிங் டைம் நானே வந்து டீ போட்டுட்டேன் அன்னைக்கு. பாத்திரம்லாம் வந்து கழுவிட்டு நல்லா கவுண்டர் டாப்பை வந்து நல்லா சோப்பு போட்டு வந்து ஸ்க்ரப் போட்டு வந்து தேய்ச்சாச்சு. நான் வந்து நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்காக கொஞ்சம் ஒரு 4 மணி இந்த டயத்துலேயே வந்து மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாதான் நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கவுண்டர் டாப்பை வந்து நல்லாவே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இந்த நானோட ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் ஒரு வாட்டி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோவே அதுதான். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஈஸ்ட் இருந்தால் ரொம்பவே வந்து ஈஸி. பொரோட்டாக்கு மாதிரிலாம் ரொம்ப ப்ராசஸ்லாம் வந்து ஆகாது. சும்மா வந்து மாவு பிசைஞ்சு உருண்டை மட்டும் பிடிச்சி வச்சிட்டோம்னா ஸோ ஒரு மணி நேரம் கழித்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஈஸியாக வந்து இருக்கும். ஈஸ்ட்டு வந்து கடைசியில் வந்து ஆன்லைனில் தான் வந்து கிடச்சிச்சு. ஸோ அதை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து ஈஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் சுகர் சேர்த்துட்டு நல்லா வெதுப்பான தண்ணியை வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணாலே வந்து போதும். அதுக்கப்புறம் டீயை வந்து சைட் கேப்பில் வந்து குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 1/2 கிலோ மாவு தான் வந்து சேர்த்தேன். ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 10 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 கிலோ மாவு வந்து சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சாலே வந்து போதும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். மாவு பிசையிலே இடையிலே வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால் லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிசைஞ்சிட்டேன். நல்லா கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா வந்து இழுத்து பிசைஞ்சாலே நல்லா வந்து சாஃப்டாகிடும். அது நல்லா வந்து பிசைஞ்சக்கப்புறம் வந்து ஒரு 1 ஹவர் ஆர் 1.5 மணி நேரம் இந்த டயத்தில் வந்து நல்லா வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா ஸோ நல்லா வந்து புஃப்னு வரும். பட் எனக்கு புஃப்னுலாம் வரவே இல்லை. இது வரைக்கும் நான் இதை செஞ்சு இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி இப்படி கை வச்சா புஃப்னு உள்ளே போவோம். அந்த மாதிரி எனக்கு வரவே இல்லை. என்னன்னு தெரியல.
இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நம்மளுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி பால்ஸாக வந்து ஊட்டி வச்சுக்கணும். கொஞ்சம் கிராக் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். எல்லா மாவையும் நல்லா வந்து உருட்டிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி ஸோ இதை ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சிங்கன்னா இன்னுமே சாஃப்டாக வரும். நல்லா ஊறினதுக்கப்புறம் 2 சைடுமே மாவு நிறைய சேர்த்துட்டு சப்பாத்தி மாதிரி வளர்த்துக்கோங்க. ஆனால் நானோட ரெசிபி ஒரிஜினல் ரெசிபி வேறு மாதிரி இருக்கும். அடுப்பில் தான் வந்து சுடுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் நீளமாக தான் வந்து இருக்கும். ஆனால் ப்ராசஸ் ஜாஸ்தி. இந்த அடுப்பை வந்து இதுக்காக கங்க வளர்த்துட்டு சுட்டுட்டு ரெண்டுமே ஒரே டேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்பாத்தி மாதிரியே போட்டு எடுத்துருவேன். ஆக்சுவலி இது விலாகே கிடையாது, இது குக்கிங் வீடியோ. இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ மினி விலாகாக வந்து வச்சுக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். எப்போ பாரு சப்பாத்தியாக தின்னு போர் அடிச்சுச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா பாய், சரங்க.